வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். தலைப்புச் செய்திகள். யோசிதவை காண வந்த இடத்தில் நாமல் ராஜபக்ஷ ஆவேசம். அரிசி விலை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். முட்டை மற்றும் கோழி இறைச்சி தொடர்பில் வெளியான தகவல். தனியும் மத்திய கிழக்கு போர். 7 பெண் கைதிகளை விடுதலை செய்த ஹமாஸ். ரஷ்யாவுடன் மோதியிருக்கக்கூடாது ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் வெளிப்படை. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்கு தேவையானவற்றை செயற்படுத்தாமல் அரசியல் பழிவாங்கல்கள் மாத்திரமே இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு தனது சகோதரர் யோசிதவை காண வந்திருந்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பாரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அதன்போது அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் எவ்வளவு பொய்களை கூறினாலும் அவற்றை நீதிமன்றின் முன்னால் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறையினரையும் FCID பிரிவினரை வைத்து வழக்குகளை பொய்யாக சாட்சிகளையும் உருவாக்கினாலும் நீதிமன்றத்தின் முன் அனைத்து விசாரணை செய்யப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரத்மலானே ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை சந்தேகத்துக்கிடமான முறையில் வாங்கியது தொடர்பாக நாமல் ராஜபக்ஷவின் சகோதரர் யோசித ராஜபக்ஷ நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலம் அரசாங்கம் திட்டமிட்டு அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எவ்வாறாயினும் குறித்த கைது நடவடிக்கையின் பின்னணியில் எந்தவொரு அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகளும் இல்லை என அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு பெரும்போக்கத்தில் நெல் விலை அதிகரித்து வருவதால் 1 கிலோ அரிசியின் விலை விரைவில் 300 தாண்டக்கூடும் என்று சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது 1 கிலோ நெல்லின் கொள்முதல் விலை 140 தொடக்கம் 170 உயர்ந்துள்ளது. இதனால் உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளன. சமீப நாட்களில் ஈர நெல்லின் விலை கிலோவுக்கு 115 தொடக்கம் 120 உயர்ந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரசாங்கம் சிறு மற்றும் நடுத்தர நெல்லாலை உரிமையாளர்களுக்கு ஓடப்பனா கடன்களை வழங்கியுள்ளது. இதனால் அவர்கள் ஈர நெல் கிலோவுக்கு 95 மற்றும் உலர்ந்த நெல் 115 விலையில் வாங்க முடியும். கூடுதலாக சம்பா நெல் கொள்முதல்களுக்கு கிலோவுக்கு 120 ரூபாய் மற்றும் கீரி சம்பாவுக்கு 130 ரூபாய் என்ற விலையில் கடன்கள் வழங்கப்படுகின்றன. விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசாங்கத்தின் இயலாமையை சமர விக்ரம விமர்சித்தார். இது தனியார் சந்தையை இயக்க வழிவகுத்தது. அரசாங்கம் குறைந்த விலையில் நெல்லை வாங்க காத்திருக்கும் போது தனியார் துறை அதிக விலைக்கு நெல் வாங்குகிறது. விவசாயிகள் குறைந்த விலையில் விற்க தயாராக இல்லை. இதன் விளைவாக அரிசி விலைகள் கிலோவுக்கு 290 தொடக்கம் 300 ரூபாவாக உயர்ந்து வருகின்றன என்று அவர் மேலும் கூறினார். நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ப முட்டை மற்றும் கோழி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்க தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக நுகர்வோர் நியாயமான விலையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் நாளாந்த கோழி இறைச்சி விற்பனை 100 மெட்ரிக் டன்களினால் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காத காரணத்தினாலேயே கோழி இறைச்சி விற்பனை இவ்வாறு குறைந்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கோழி இறைச்சிக்கான தேவை குறைந்துள்ளதால் உறைந்த கோழி விலை கிலோ 800 ரூபாவாக குறைந்துள்ளதுடன் முட்டை ஒன்றின் விலை 30 முதல் 33 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹமாஸ் தங்கள் வசமுள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளில் 7 பெண்களை இதுவரை விடுதலை செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கு ஈடாக 290 பலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ராணுவம் விடுதலை செய்துள்ளது என இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று இஸ்ரேலிய ராணுவ வீராங்கனைகள் 4 பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது. இதற்கு ஈடாக 200 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது. ஆனால் அர்பெல் யாகூட்டை ஹமாஸ் விடுதலை செய்யவில்லை. இந்நிலையில் அர்பெல் யாகூட் விடுதலை செய்யப்படும் வரை பாலஸ்தீனியர்களை வடக்கு காசாவுக்கு திரும்ப அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை பணிய கைதி அர்பெல் யாகூட் உயிருடன் இருப்பதாகவும் அவர் வரும் சனிக்கிழமை விடுதலை செய்யப்படுவார் என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது.
ரஷ்யாவுடனான போரை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தவிர்த்திருக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேட்டோவில் இணைவது என்ற உக்ரைன் முடிவுக்கு எதிராக அந்நாட்டின் மீது ரஷ்யா படையெடுத்தது. இதற்கு உக்ரைனும் பதிலடி கொடுத்து வருகிறது. இரு நாடுகளிடையேயான போரானது 2 ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது. கீவ், கார்கிவ், டொனெட்ஸ்க் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களை ரஷ்யா முதலில் தாக்குதல் நடத்தி கைப்பற்றியது. இதன் பின்னர் அவற்றை உக்ரைன் பதிலடி கொடுத்து மீட்டது. தொடர்ந்த போரானது 3ஆம் ஆண்டு நிறைவை நோக்கி செல்கிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவு கிடைத்து வருகிறது. இதற்கேற்ப அந்நாடுகளும் ராணுவம் மற்றும் நிதியுதவியை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய அதிக சக்தி வாய்ந்த நாட்டுக்கு எதிராக போரிட்டு வருகிறார். ரஷ்யாவின் ராணுவ பலத்துக்கு எதிராக போரிடுவது என்பது வீணானது. அதனை அவர் செய்திருக்கக்கூடாது. இரு நாடுகளில் மோதலால் லட்சக்கணக்கானோர் காயமடைந்தும் பாதிக்கப்பட்டும் உள்ளனர். எனினும் ரஷ்யா விரைவில் போரை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் அந்நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா பெரிய அளவில் வரிகளை விதிக்கும், பொருளாதார தடைகளை விதிக்கும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும்.